பேர் என்ன? உங்க பேர் என்ன கிடையாது, நீங்க தான் அம்மா ஆயிட்டீங்களே. அம்மா பேர் தான் இப்ப சொல்லணும். கோட்டீஸ்வரி. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஒரு நாள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள்லாம் குழந்தைகளாகவும் குழந்தைகள்லாம் அம்மா அப்பாகவும் மாறினால் எப்படிங்கிற ஒரு நாள் நீ என்ன காலையில் உட்காந்து பார், அப்பா புரியும். சோ ஒரு நாள் பெற்றோர்கள், ஒரு நாள் பிள்ளைகள். இந்த ஒரு நாள் சிஎம்ல சார் பயங்கரமா இருக்கீங்க சார் நீங்க. ஆட ஆக சூப்பர் பா. ராஜேஷ் கண்ணா. உங்க பேர் இல்ல, இன்னைக்கு நீங்க யாரு? எங்க அப்பா. எங்க அப்பா பேர் தான் ராஜேஷ் கண்ணா. ஓ ஆகா பின்றடா. தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க? தேர்ட் சி. ஏவா பியா சியா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா? சொல்ல மாட்டேன். கேட்க மாட்டேன்னே. நீ என்ன பண்ணுவ? ஒரு நாள் ஷோ போட்டு இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்கணும் எனக்கே தெரியல. சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னான். ரொம்ப பேசக்கூடாதுமா உங்ககிட்ட. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். உங்க பேரு? குமுதா. குமுதா. ஓ உங்க அம்மா பேருமா? அம்மா SY ஹரிதா என் பேரு. சி செக்ஷன். என்ன சி செக்ஷன்? சி செக்ஷன் ஒன்று இருக்கா? தெரியல. 5th ஸ்டாண்டர்ட்ல சி செக்ஷன். அங்கேருந்து 5 காட்டுச்சுல அது. இப்ப எப்படி கண்டுபிடிச்சார்? பிசினஸ்மேன். ஓகே, என்ன பிசினஸ் பண்றீங்க? என்னமோ ஒரு பிசினஸ் பண்றோம். அதானடா அதேதான். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது. 5th ஸ்டாண்டர்ட். கிரிக்கெட் பிளேயர் நம்பர் 1 ஸ்டேட் போர்டில். பாத்தீங்களா, அப்பா வெளியில வந்துட்டாரு. பிள்ளைங்க இப்படிலாம் சொல்லாது. மங்கினி பாண்டியரே, மங்கினித்தனமாக பேசாதீரே. யாம் அவசரப்பட்டு விட்டேன். என்ன பண்ணுவீங்க? ஹோம்ஒர்க் என்ன, வீட்டுல என்னென்னலாம் பண்ணுவீங்க? நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் என் புள்ளைய. என்ன? ஒரு மார்க்ல செகண்ட் மார்க் போயிருவா. அடுத்த டைம் தேர்ட் மார்க் வாங்கினா ரொம்ப அடி வெளுத்திருப்பாங்க போல் இருக்க. ஆனா நல்லா படிக்கிற பிள்ளைய, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறாங்களே, அர்த்தமா இல்லையா உங்களுக்கு? வேற என்ன வேணும்? திருப்பி என்ன அடிக்கணுமா? இருந்தாலும் அம்மா எல்லா இடத்துலயும் நானே ஃபர்ஸ்ட் இருக்கணும், எல்லாத்துலயும் நானே வரணும்னு ஃபீல் பண்றாங்க. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா. ஏமா நீங்க அம்மாவை தாம்மா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க அம்மாட்ட, அடிக்காதீங்கம்மா ரொம்ப வலிக்குது. இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். அம்மா இனிமே என்னை அடிக்காதீங்க, நான் இதை விட நல்லாவே படிக்கிறேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? பிசினஸ்மேன். பிசினஸ்மேன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல் பிசினஸ். இது ஆல் பிசினஸா? அடேங்க அப்பா. ஏதோ ஒன்னு சொல்லுங்க, நீங்க பண்ற ஆல் பிசினஸ்ல ஒன்னு சொல்லுங்க. தெரியாது. இப்ப பிசினஸ்ல நிறைய பணம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 2,70,000 வருது. 2,70,000 கட்டணுமா? உங்க கிளாஸ்ல ஃப்ரெண்ட் யார் உங்களுக்கு? ஐயோ, இது கூட தெரியாதா? அது தெரியும், இது தெரியும்டா. இது கூட தெரியல. முதல் முறையாக ஒரு தாய் சிக்கி கொண்டார். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. காலையில 9 மணிக்கு போனா 10 மணிக்கு தான் வரும். இங்க பாருங்கடி, 5 மணிக்கு எந்திரிச்சு 9 மணிக்கு படுத்துடலாமா? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? என்னோட சின்ன பிள்ளை தான் எனக்கு பிடிக்கும். சின்ன பொண்ணு தான் ரொம்ப பிடிக்குமா? சண்டை போடுவா, ஆனா சண்டை போடுறதுலயே ஏதாவது அழகா இருக்கும் அது பார்க்க. அப்படியா? மூத்தவளுக்கு தெரியாம சின்ன பிள்ளைக்கு என்னென்னலாம் செல்லம் கொடுப்பீங்க? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. சாக்லேட் கொடுப்பேன், கடைக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி தருவேன். ஓ, இதெல்லாம் மூத்த பிள்ளைக்கு தெரியாம செஞ்சுடுவாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. பக்கத்துல பிள்ளைங்க இருந்தா அவங்கள அடிக்கிறாங்க. இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுறேன். 8 மிதிச்சு நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? 2 பேருமே ஆள் ரவுடி தான். நச்சுல விட்டா ஒரு இல்ல, ஒரு பசங்க மட்டும் நல்ல குட் பாயா இருப்பாங்க. ஒருத்தன் பேர் தாமு, நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். இன்னொரு பசங்க மட்டும் பேட் பாயா இருப்பாங்க. அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வந்த உடனே மொபைல் எடுத்துக்கிறாங்க. சின்ன பையன் மொபைல் எடுத்துக்கிறான். உங்க பையன் என்ன பண்றான்? நோண்டிட்டு இருப்பான். எது? போன. பெரிய பொண்ணு போய் டிவி முன்னாடி உட்காந்துடுறா. எக்ஸாமா இருந்தா கூட நைட் 8 மணிக்கு தான் படிப்பாங்க. நைட்டு 3 யூனிட், காலையில சீக்கிரமா 2 யூனிட், 5 யூனிட் கவர் பண்ணிடலாம். ஹிந்தி டியூஷன் கட் பண்ணிட்டு படிக்கிறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு மொபைல் பார்த்து அப்பயும் 8 மணிக்கு தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரம் சொல்றானுங்களான்னு பாரு. என்னாச்சு? நீ என்ன பண்ற? படிக்கல நீ? போறீங்க, கொஞ்சம் பாத்துட்டு போறேன். பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. என் பொண்ணு பரவாயில்ல, என் பொண்ணு அவளே படிச்சுப்பா. ஆனா என் பையனை தான் சமாளிக்கவே முடியாது.
நாங்க உன்ன மாதிரி பொண்ண பைய பார்த்தவங்க. டேய் எல்லா பையலும் திட்டம் போட்டு தாண்டா வந்திருக்கிறீங்க. பொண்ணு தங்கமான பொண்ணு இல்லையாமா? என்ன அந்த குசும் பழங்களா உங்களுக்கு? ஆனா அண்ணன் தங்கச்சி இருக்க வீட்டுல நீயா வரைக்கும் வந்து பழி வாங்குறாங்க. வாழைப்பழத்தை சாம்பார்ல போட்டு ஒரு ஸ்வீட்டா பண்ணிருக்கேன். ஒரு தங்கச்சி கொடுத்தா அது கூட சாப்பிட மாட்டியா? நீ எல்லாம் எதுக்கு கூட பிறந்திருக்க? என்ன சார் உங்களுக்கு கஷ்டம் வாழ்க்கையில சொல்லுங்க. மனசுல கஷ்டம் இருந்தா அதை உடனே வெளியில கக்கிடணும். அப்ப நான் கக்கிடுறேங்க. காலையில சீக்கிரமா எழுந்து போனா கஷ்டம். வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க போய் உட்காந்து ஒரு நிமிஷம் கூட இருக்காது. ஃபோன் காலா வந்துகிட்டே இருக்கும். கஷ்டம். 24 hours பிஸியா இருக்கறாள நான் இப்பதான் பாக்குறேன். எடுத்து அட்டென்ட் பண்ணலனா பயமுறுத்துவாங்க இது மாதிரி. அதுவும் கஷ்டம். அத்தனை பேரை செருப்பா அடிக்கிறேன். அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். வாயிலையா? உனக்கு அவன் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். அது ஒரு கஷ்டம். கஷ்டம். ஐயா 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 ஐயா. நைட்டு தூக்குற போது என்னோட பொண்ணை தூக்கம் பண்றது கஷ்டம். கஷ்டம். அந்த வீட்ல அலையில இருந்து கிளவி வரைக்கும் என்னை படாத பாடுபடுத்துறாளுங்க. பொறுமையா 3 மணிக்கு தூங்குவேன். அப்புறம் வந்து காலையில எழுந்திருக்கிறது கஷ்டம். கஷ்டம். ஆப்டி ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன். அப்புறம் எப்படி தூக்குறது? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம். காலையில எந்திரிச்சதுல இருந்து கஷ்டம் கஷ்டம். இவ்வளவு கஷ்டமா? உங்களுக்கு கோவம் வந்தா பையன மேல கோவத்தை காட்டுவீங்களா பொண்ணு மேல கோவத்தை காட்டுவீங்களா? பொண்ணு மேல காட்டவே மாட்டேன். பொம்பளை புள்ள மேல கை வச்சிட்டு இருக்கிறேன். தங்கச்சி தானே மேல கை வைக்கலாமா? பாரு என் புள்ள எப்படி அழுகுது பாரு. கண்ணாடிக்கு வெளியில உங்க கண்ணு போய் வந்துட்டு போச்சு, நீங்க கவனிக்கல. ஏன் அப்படி பையன் மேலேயே காட்டுறீங்க கோவத்தை? பொண்ணு சின்ன பொண்ணா அதனால வெயிட் பண்றீங்க. என் ஆசை மகளே எங்க மாமா. அப்பா என்னப்பா? ஆடி தங்கம் உனக்கு Dress. நான் ஒத்துக்கிறேன்டா. இல்ல அதான் கூப்பிட்ட குரலுக்கு வர மாட்டேங்கிறிய. அப்பா டாடாங்கிறீங்க. அவன் எப்படி அப்பாவே மாறி நிக்கிறான். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்கா வெப்பா. சந்திரமுகியா நின்னுகிட்டு இருக்கிறான். நீங்க பாருங்க கேரக்டர் என்ன உள்வாங்க முடியல. அறிவில்லாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. நைட் வந்து நான் மொபைல் போன் பார்க்கணும். நான் என்ன வீட்டுல யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தூங்க போது எதுக்கு போனே? சாப்பிட போது எதுக்கு போனே? நல்ல மார்க் வாங்கு, நீ மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஒரு 1 வீக் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பொய். அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? எப்ப பார்த்தாலும் படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்படி படிக்க முடியும்? வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? மேக்ஸ் பீரியட்ல படிக்கிறது இல்ல. மேக்ஸ் மேம் வந்து நிறைய எழுதி போடுவாங்க. அடுத்த மேம் வந்து ரப் பண்ணிடுவாங்களேன்னு ஒரு சென்ஸே கிடையாது. எல்லாத்தையும் எழுதி போட்டுருவாங்க. அப்போ உட்காந்து எழுத மாட்டான். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த பீரியட் எல்லாத்தையும் பக்கா வெட்டி மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டு சிக் 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 கிறுக்கி வச்சுக்காரு. அந்த பிளேட் சுத்துறத நிப்பாட்டணும். அப்பவே பொறுப்பு தானா வரும். தானா வரணுமா? இல்லம்மா பானா வரணும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு தான் குழந்தைங்களை பத்தி நல்லா தெரியுது. அவங்களுக்கே அவங்கள பத்தி நல்லா தெரியுது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? முட்டி போட வைப்பேன் 50 சொல்ற வரைக்கும். 50 சொல்ற வரைக்கும் போட முடியாது டாடி. சரி ஒரு 40. என்னது? என்னப்பா சொல்றான்? திடீர்னு 4 லட்சம் ரூபாய் போதுன்றான். இவன் அமௌண்ட் குறைச்சிட்டே வர்றான். அதெல்லாம் முடியாது டாடி. பட் என்ன 4 லட்சம் அந்த பாதிக்கு ஜாஸ்திடா. 40,000 கொடுத்துறீங்களா? என்னது 40,000மா? அதெல்லாம் முடியாது. 1 4000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது 4000மா? என்னப்பா இவங்க அப்பா இவ்வளவு சீப்பா போயிட்டான்? மம்மி உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது இல்லையா? நீங்க எங்க வந்த உடனே டிவி பாப்பீங்க, போன் வச்சு விளையாடிட்டு இருப்பீங்க. வீகமரம் மேல இருக்க கடுப்பெல்லாம் இங்க வந்து காட்டக்கூடாது. சரியா? உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லும். இல்ல அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். 3 times. உங்க ரியாக்ஷனை பார்த்தா நாங்க குத்திக்கிட்டு செத்துருவோம் போல் இருக்கே. கல்லுப்பு போட்டு முட்டி போட வைப்பேன். ஏன் இப்படி கல்லு உப்பு போட்டு முட்டி போட வைக்கணும்? இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏரியாவுல அநியாயமா? ஆமாண்ணே. என்ன? எனக்கு அவங்க ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கல்லு உப்பு போட்டுன்னா என்னது? முட்டி வலி எவ்வளவு வலி, அவ்வளவு கோவம் வரும்ல, உள்ள மைண்ட் வாய்ஸ் போன்னு வரும்ல, அதை திட்டுங்க. உன்னை நீயே அடிச்சுக்கோ. நீ சரியா அடிக்கல, நாங்க ஹெவியா அடிப்போம்.
நானே அடிச்சுக்கிறவா. திட்டினாதானே தெரியும் அவங்களுக்கும் அது எவ்வளவு வலி. ஒரு தாயாமா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எமோஷனல் ஆகிற அளவுக்குலாம் எனக்கு தெரியல. பட் ஆனா அவ வந்து அவங்க சின்னத்த மாதிரி இருக்கிறா. அப்ப எமோஷன் ஆகாதுதான். வெறித்தனம். கண்டிஷன் சப்ளை மாதிரி எனக்கு ஒன்றும் எமோஷன்லாம் ஆகல. பாக்குறப்ப அவங்க சின்னத்த மாதிரி இருக்கிறான். இவர் சொல்லலே குரலே அப்படி உடஞ்சிருச்சு. அவர் தங்கச்சி ஏன் வந்துருச்சாட்டு இருக்கு. அம்மா அப்பான்ட்டீங்க, இதான் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் பிள்ளையை நீங்கள் அள்ளி எடுத்து கொஞ்சலாம். இப்ப கூட அப்பா பேர் தான் சொல்றீங்க. ராகவ். அட பாவி, கேரக்டர் வெளியே வர மாட்டேங்கிறானே. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. ஐ வாண்ட் டு ரீச் 1 million likes. So please சரபக்கர